செல்லும்போது அநேகர் அப்பா ஆனந்தமகர அப்பா ஒரு நல்ல அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களாய் நீ மாற்றுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை செல்லும்போது அநேகர் கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்க உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தொடுவீராக தகப்பனே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு நியாயம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கும். ஆனா பாருங்க, கர்த்தர் ஆனா நமக்கு என்ன செய்யறாரா, எல்லா விதத்திலையும் நியாயத்தை கொண்டு வருகிறாரா. அல்லேலூயா. ஏசாயா 33 அதிகாரத்துல 12 வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசாயா 33:22 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன அநியாயம் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்மள நியாயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வார்த்தையை நம்ம கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய நியாயாதிபதி கர்த்தர், நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர், நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். எல்லா இக்கட்டில் இருந்தோம், எல்லா துன்பத்தில் இருந்தோம், நமக்கு நியாயம் செய்து நம்மளை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்மை தூக்கி எடுக்க ஒருவரும் யாரும் கிடையாது. நம்ம புருஷனே நம்ம ஒரு சில நிமிஷத்துல, நம்ம சில நொடிகள்ல கஷ்டப்படும் போது நம்ம புருஷனாவது நம்முடைய பிள்ளைகளாவது யாரும் நம்மள தூக்க கூடாம போயிடும். நம்மள உதவி செய்ய அற்றவரா நம்ம இருக்கும்போது யாரும் நம்ம பக்கத்துல இருந்திருக்கவே முடியாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாம் பாவத்தில் இருந்தோம், எல்லாம் வியாதியில் இருந்தோம், நம்மளை ரட்சிக்க அவர் தான் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு ரட்சிக்காம போனா நம்மளை ரட்சிக்க யாரு வருவா? அல்லேலூயா. நம்ம வைத்த கிருபையினால அவர் என்ன செஞ்சாரு, நமக்காக இந்த பூமியில வந்தார், நம்மளை ரட்சிப்பதற்காக. நம்ம பாவத்திலே உழண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம மன போன போக்குல வாழ்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பாதாளத்துக்கு போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லுகிறார். இப்ப தேடுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யலாம், பலவித காரணங்களா பலவித காரியங்கள்ல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, நியாயம் வருகிறது. ஆண்டவர் நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் எல்லா விதத்திலும் நம்மை ரட்சிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 4 அதிகாரத்துல 13, 15, 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 4 அதிகாரத்துல 13வது வசனமும் 15, 16 3 வசனத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர் 4 அதிகாரம் 13 வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 14 வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். 15 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லையா, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணியமாய் வெளியரங்கமாய் இருக்கிறதா. அப்போ
நம்மளே நம்ம சோதித்து அறியணும், நம்ம நினைக்கணும். அவருடைய பார்வையில நம்ம எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறோம்னா நிர்வாணியா இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம நினைக்கிற காரியம், நம்ம யோசிக்கிற காரியம், நம்ம உள்ளத்துல என்ன இருக்குது எல்லாமே அவர் கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் காணப்படுகிறதா? அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? பயந்து நடுங்கி, தேவன் நம்மளை பார்க்கிறாரு, தேவன் நம்மளை கண்காணிக்கிறா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து அந்த பாவத்தை விட்டு வெளிவரணும். இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் நினைச்சாலும் அது வெளியரங்கமே நான் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு வெளியரங்கமா காணப்படும். நீ நீ எனக்கு முன்பதாக நிர்வாணியா இருக்கிற, நீ பாதாளத்துல போய் தவறு செஞ்சா கூட அங்கேயே என் கண்ணு பார்க்குதுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனை அறியாம நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, நாம இந்த பூமியில இருக்கிறோம், நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம தவறு செய்தல அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு நிர்வாணியா இருக்கிற, உன்னுடைய நினைவெல்லாம் எனக்கு வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கடைசி நாளில நம்ம என்ன செய்வோமா? அந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுமா? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாவம் செய்வதை தவிர்க்கணும். நம்மளால முடியும். இது செஞ்ச தவறுன்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது நாம் உணர்த்தப்படுகிறோம், பாவத்தை செய்யும் போது உணர்த்தப்படுகிறோம். அப்போ என்ன செய்யணும்? தேவன் நமக்கு செய்யாதன்னு நமக்கு சொல்றாரு. அப்ப நம்ம அவர் வார்த்தைக்கு பயந்து நம்ம அந்த காரியத்தை விட்டு விடணும். இல்லையா? அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. இந்த ஆசாரியர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய், ஆனா பாவம் இல்லாதவராய் இருந்தாராம். இல்லையா? இந்த பூமியில வாழும் போது கூட கர்த்தர் என்ன செய்யறாரா? பாவம் இல்லாத வாழ்ந்தாரு. அவருடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லாருக்கும் சிந்தி அவர் என்ன செஞ்சாரு? சுகம் கொடுத்தாரு. அவருடைய கைகளை வைத்து வியாதிஸ்தரை குணமாக்கினாரு. எழுந்து நடக்க முடியாதவர்களை எழுந்து நடக்க செய்தாரு. மரித்தவரை பிழைக்க செய்தாரு. அப்ப பாருங்க, நம்மை போலவே சோதிக்கப்பட்டவரா நம்ம சோதனைக்குள்ள வரும்போது அந்த சோதனை என்னதென்று அறிந்து இருக்கிற கூடிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம நினைக்கணும், நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம குறைகளை நீக்க ஒருத்தர் இருக்கிறாரு, நம் பாவங்களை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. நாம் தவறு செய்யும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறானா? அவருடைய பிதாவிடத்துல நமக்கு பரிந்து பேசுகிறாரா? ஐயோ அப்பாவே, நீங்க மன்னிங்க, வேணுமே தவறு செய்ய மாட்டான், அவனை மன்னித்து அந்த மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் இறங்குங்கப்பா அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுவாராம். அப்ப பாருங்க, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை போலவே பாடுபட்ட ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனையிலே சேரப்படவும். கிருபாசனா எதுங்க? நம்ம சபைதாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் தேவனுடைய கிருபாசனம் இருக்கிறது. நமக்கு இறக்க வேணுமா? ஆண்டவர் கண்களிலிருந்து இறக்க வேணுமா? கிருபாசனையில வேணுமாங்க. நமக்கு ஏற்ற சமயத்துல சகாயம் வேணுமா? யாரும் கொடுக்க முடியாத சகாயம், டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில கொடுக்கிற ஒரு சகாயம், தீர முடியாத வியாதியை தீர்த்து வைக்கிற சகாயம் ஆண்டவரத்துல இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை விட்டு நம்ம எங்கேயோ போறோம். ஆனா உலகத்து காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா தேவனான மகிமையானவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல பேசுறாரு, இந்த கிருபாசனையில நீ சேர கடவுள். அப்பதான் உன்னுடைய பிரச்சனை நீங்கும், உன்னுடைய தொல்லை நீங்கும், உன்னுடைய கடன் பிரச்சனை நீங்கும், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு
எல்லா ஞானத்தை கொடுத்து உன்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலை பொழுதும் ஆண்டவர் கண்மணி போல காத்து நடத்துவாரு. நம்ம கிருபாசனையில் வரலன்னா நம்ம இதையெல்லாம் இழந்துடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம இழந்துடுவோம். ஆண்டவருடைய சகாயத்தை நம்ம இழந்துடுவோம். நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பத்தை உயர்த்தணும்னு நினைக்கிற சகாயத்தை நம்ம இழந்து விடுவோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 24, 25 2 வசனத்தை நாம் படிக்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 25 வசனமும் படிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்பட்டு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் என்றென்றைக்கும் நமக்கு நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறார். வானம் ஒழிந்து போகும், பூமி அழிந்துடும், எல்லா நட்சத்திரங்கள்லாம் கடைசி நாட்கள்ல கொட்டி போகும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் வராது, அப்பெல்லாம் இருலோகமா ஆகும். கடைசி காலங்கள்ல நமக்கு யுத்தங்கள் உண்டாகும், கொள்ளை நோய் வரும், அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து கொண்டு இருக்கிறது. நாம் எச்சரிக்கையுடன் வாழ்வதற்காக தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் வரும்னு சொல்லப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிற தேவனை நான் நாடி ஓடி வரும்போது நம்ம இந்த சகல எல்லாம் அழிவில் நின்று நம்மளை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிற வகையில அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில இது என்னால முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். இது என் புருஷனால செய்ய முடியாது, இது என் பிள்ளையால செய்ய முடியாது, இது என்னால முடியவே முடியாது, இது எல்லாம் நான் எப்படி செய்ய போறேன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவனாகிய ஆண்டவர் என்னோடு இருப்பாரானால் நிச்சயமாக எல்லாத்தையும் செய்ய அவர் நமக்கு ரட்சகராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரமும் 1வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் படிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஊழியக்கார நிமித்தம் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 8:1, 6 வசனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையானவரே, மகத்துவமானவரே. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவர் அதை அவனுக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது ராஜா அவருக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி அவர் எப்பொழுதும் எல்லாம் தங்கும் போதெல்லாம் ஒரு வீட்டுக்கு செல்வாராம். அப்ப பாருங்க, அவளுக்கு என்ன செய்யுது, அவளுக்கு என்ன பண்ணுது, அவளுக்கு என்ன குறைன்னு அவர் பார்க்குறாரு. அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒரு குழந்தைய நீ பெற்றெடுப்பான்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போதுன்னு எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் உரைக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறானா, அந்த மகளுக்கு சொல்றானா, 7 வருஷம் தேவன் இந்த தேசத்துக்கு பஞ்சத்தை கொடுக்க போறாரு, நீ இந்த தேசத்துல இருக்காத, கொஞ்ச நாளைக்கு வெளி ஊர்ல இரு, அப்போ நான் சொல்லும் போது அப்போ வா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யலாம், தன்னுடைய நிலத்தை ஒப்படைச்சிட்டு ராஜாவிடத்துல ஒப்படைச்சிட்டு அவன் என்ன செய்யறானா, அவ குடும்பத்தோட அவன் என்ன செய்யறா, வேலை
போயிடலாம். அப்போ போய் 7 வருஷம் முடிந்து வரும்போதே அப்ப என்ன செய்யறான், ராஜா இடத்துல கேட்கறாங்க, ஆண்டவரே நான் வந்து இத்தனாம் தேதியில இத்தனை வருஷத்துல நான் போயிட்டேன், எனக்கு வந்து என் வயல்ல உண்டான எனக்கு வருமானத்தை எனக்கு நீங்க தரணும். அப்போ அவர் சொல்லும்போது அப்போ அந்த ராஜா என்ன செய்யறாரா, நியாயத்தை செய்கிறவரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை செய்பவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தானா. அவர் நமக்காக அவரிடத்துல பேசுகிறார். இப்ப பாருங்க, நமக்காக பேசுவார் யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை போலவே பாடுபட்ட உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மகனுக்கு அவ எப்போ விட்டுட்டு போனாலும் அன்னிலிருந்து கணக்கு போட்டு அவ வயல்ல வளர்ந்த அத்தனைக்கும் அந்த ராஜா ஒரு வருமானத்தை அவனுக்கு கொடுக்க செய்தாரா, நியாயத்தை செய்ய வைத்தாரான். இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர் இல்லைன்னா அவன் அந்த வருமானத்தை வாங்க முடியுமா? இத்தனை வருஷம் நீ விட்டுட்டு போன, இத்தனை பேர் நாங்கள் பதம் பார்த்து அந்த மண்ணை நல்லா இது பண்ணி நல்லா நெல்லை போட்டு நாங்கள் எடுத்து நாங்கள் விதைச்சா நீங்கள் வந்து அதுக்கு கணக்கு எடுத்து காசு கேட்பீங்கன்ட்டு உதறி தள்ளாதபடிக்கு தேவன் என்ன செய்யறாரு, அவங்க அந்த பெண்ணுக்கு நியாயத்தை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரிக்கிறோம். நியாயாதிபதி எனக்கு நன்றி 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 அப்பா. சனையில நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. இதனால ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே அப்பா, நீ மகிமையுடையவர் அப்பா, மகத்துவம் உடையவர் ஐயா. இரண்டென்றைக்கும் எங்களோடு வாசம் செய்கிற தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரதான ஆசாரியர் அப்பா, நம்மை போலவே பாடு உள்ளவராய் அப்பா ஒரு ஆசாரியர் நமக்கு உண்டு. அன்றுவரே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ பிள்ளைகள் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை முன்னிறுத்தும். நமக்கு பிரதான ஆசிரியர் நம்ம போலவே பாடுள்ள ஒரு ஆசாரியர் நமக்கு உண்டு. நமக்கு நியாயத்தை செய்கிற ஒரு ஆசாரியர் நமக்கு உண்டு. நமக்கு வியாதியை நீக்குகிற ஆசாரியர் நமக்கு உண்டு. நமக்கு ஞானத்தை தருகிற ஆசாரியர் நமக்கு உண்டு. குறைகளை நிறைவாக்குகிற ஆசாரியர் நமக்கு உண்டு. நம்ம எல்லா பொல்லாப்பங்களும் விலக்கி காப்பவர் ஆசாரியர் நமக்கு உண்டுன்னு நம்ம எல்லா காரியங்களும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த காலை ஆராதனை கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆசாரியர் இருக்கிறார் தகப்பனே. நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே நடத்துகிற ஆசாரியருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில கூட உங்களுடைய வார்த்தையை சொல்லும்படியான அப்பா எங்களுக்கு திராணி கொடுத்தீரே, நமக்கு நன்றி அப்பா. சமயத்தை வாய்க்க செஞ்சீரே, நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நல்ல வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தொடுவீராக. அவங்களுடைய சங்கடத்தை நீக்குவீராக. அவர்கள் ஆண்டவரே வேதனையுள்ள ஒரு உள்ளமாய் இருந்தார். வேதனை தீர்க்கிற ஒரு ஆசாரியராய் இருந்து அவர்கள் உள்ளத்தில் இருந்து அந்த வேதனை தீர்க்க நீ உதவி செய்வீராக. அப்பாவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனமானவர்களாய் இருந்தால் பலனை தீர்க்கிற ஒரு ஆசாரியராய் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் அனுப்புகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில கூட வந்த ஒருவரையும் ஆண்டவரே இயேசுவே வெறும் கையோட போகாதபடி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்படி உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. அந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.